ஓம் சாந்தி. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிளியர் டீப் ரூட்டட் நெகட்டிவ் எமோஷன்ஸ். ஸோ டீப் ரூட்டட் அப்படின்னா ஆழ வேரூன்றி இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் அப்படின்னா உணர்வுகள், ஆழமான உணர்வுகள். எமோஷனல் அப்படின்னு சொன்னா உணர்ச்சி வசப்படுகின்ற அப்படின்னு சொல்லலாம். உணர்வுகள் நம்ம ராஜயோகத்துல ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். உணர்வுகள் அப்படின்னா மனதில் எண்ணங்கள் வருது. எண்ணங்கள் தனியாக வருவதில்லை. எண்ணங்கள் ஏதோ ஒரு உணர்வுகளோட சேர்ந்துதான் வருது. தாட்ஸ் comes with only feelings. எந்த எண்ணமும் தனியாக வருவதில்லை. It comes with the feelings. ஆனா அந்த உணர்வுகள் எப்பொழுது என்னை ஆக்கிரமித்திருக்கிறதோ, என் மனதை எந்த உணர்வுகள் ஆக்கிரமித்திருக்கிறதோ, நான் எந்த உணர்வின் வசப்பட்டு இருக்கிறேனோ, அது எமோஷனல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு உணர்ச்சிக்கு வசப்பட்டு இருக்கிறது, உணர்ச்சி வசப்படுதல்னு சொல்லுவாங்க. என்னையும் மீறி அந்த உணர்வுகள் என்னை ஆட்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் எமோஷன்ஸ். இப்ப நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்குள்ளார பலவிதமான நெகட்டிவான எமோஷன்ஸ், உணர்ச்சிகள். அதாவது ரொம்ப கோவப்படுறோம் அப்படின்னா நம்மளுடைய வார்த்தைகளும் ஆக்ஷன்ஸும் நம்ம கண்ட்ரோல்லே இல்லாம போயிடும். இந்த நெகட்டிவ் எமோஷன் சொல்றது. இந்த மாதிரி பொறாமை, வெறுப்பு, கோபம் போன்ற பலவிதமான உணர்வுகள் இருக்கு, நெகட்டிவ் எமோஷன்ஸ். ஸோ இத பத்தின இந்த மாதிரியான எனக்குள்ள பதிஞ்சு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸை எப்படி நான் களையணும், எப்படி நான் அதுல இருந்து ஹவு டு ஓவர் கம் திஸ், இதை தான் நம்ம இந்த டாபிக்ல நம்ம பார்க்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றோம். கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா என்ன? மனநிலை, ஃபெய்த் சிஸ்டம். நம்ம மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது இப்படித்தான், இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நினைச்சிட்டு இருக்கோம். அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். இந்த நினைச்சிட்டு இருக்கிறதுடைய பேக்கேஜ், ஒரு செட் ஆஃப் பிலீவ் சிஸ்டம்ஸ் உள்ளார நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இல்லையா, இதுதான் கான்சியஸ்னஸ் நம்ம சொல்றோம். இந்த கான்சியஸ்னஸ்லயே நிறைய லெவல்ஸ் இருக்குது. மேலோட்டமான லெவல், மிடில் லெவல், ஆழ் மனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. there are various levels of consciousness. First is the conscious level of consciousness. மேலோட்டமான மனநிலை. அதாவது உங்களை பத்தி சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு 30 பக்கத்துக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஸ்டோரி, லைஃப் ஸ்டோரியை நம்ம ஞாபகப்படுத்தி எழுதிடலாம். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஞாபகத்திலேயே இருக்காது. நம்மளுடைய கதைகளே நம்மளுடைய ஞாபகத்தில் இருக்காது. பட் தென் சூன் யூ மைட் ரீகலெக்ட் ஃபியூ ஸ்டோரிஸ். அப்பவும் யோசிச்சு இன்னும் கூட கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணலாம். ஆனா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நமக்கு எதுவுமே ஞாபகம் வராது. ஆனா அதே வேளையில பாருங்க, நம்ம குளிக்கும் போதோ, இல்ல நம்ம ஜஸ்ட் ஒரு டிரைவ் போகும்போதோ, இல்ல ஒரு நடந்து போகும்போதோ நமக்கு ரொம்ப ஈஸியா பல ஸ்டோரிஸ், நம்ம வாழ்க்கையில நடந்த பல சம்பவங்கள், விஷயங்கள் எல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வரும். எங்க இருந்து வருது இந்த ஞாபகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, these are stored at the pre-conscious or subconscious level னு சொல்லப்படுது. சப்கான்ஷியஸ் லெவல் அப்படின்னா ஆழ்மனம், மேலோட்டமான மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஈஸியா நம்மளுடைய ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனா ஆழ் மனதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம மேலோட்டமான மனம் அதிக வேலை அதுக்கு இல்லாத போது அது திறக்கப்படும். அதிலிருந்து விஷயங்கள் எல்லாம்
நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரும். தி அன்கான்ஷியஸ் லெவல் இஸ் ஸ்டில் டீப்பர். கான்சியஸ் லெவல்னு ஒண்ணு மேலோட்டமா பார்த்தோம், சப்கான்சியஸ் லெவல்னு ஒரு ஆழ் மனம் பார்த்தோம். ஆனா அன்கான்ஷியஸ் லெவல்னு ஒண்ணு இருக்கு. இந்த லெவல்ல இன்னும் டீப்பரான பல விஷயங்கள் இருக்குது. ஆனா அதை நம்ம எவ்வளோ ஞாபகப்படுத்தி பார்த்தா கூட நம்ம ஞாபகத்துக்கு அது வராது. என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு? இந்த அன்கான்ஷியஸ் லெவல்ல என்ன விஷயங்கள் உடைய பதிவுகள் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தீஸ் ஆர் தி ஈவெண்ட்ஸ் ஆஃப் பாஸ்ட் பர்த். பழைய பிறவிகளுடைய அங்க பதிவுகள் எல்லாம் இங்கேதான் பதிக்கப்பட்டிருக்கு. நான் முன்ன சொன்ன மாதிரி கான்ஷியஸ் லெவல் அதுக்கு கொஞ்சம் வேலை கம்மியா இருக்கும்போது சப்கான்ஷியஸ் லெவல்ல இருந்து விஷயங்கள் வெளியில வரும், சர்ஃபேஸ்க்கு வரும். இன்னும் பாத்தீங்கன்னா அன்கான்ஷியஸ் லெவல்ல இருக்கிறது எப்போதுமே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு அதை பத்தின ஞாபகங்களே இருக்க போறது இல்லை. ஏன்னா பழைய பிறவிகளுடைய சன்ஸ்காரம்னு பாபா அதை சொல்வார். இதுதான் திஸ் கிரியேட்ஸ் வெரி பிக் இம்பாக்ட். நம்மளுடைய பிஹேவியர், பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய நடத்தையில இதனுடைய இம்பாக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். We all have experienced that we do many things in our lives without our will. நாம விரும்பாமலே பல விஷயங்களை நாம செய்துகிட்டு தான் இருப்போம். We may not have desire. எனக்கு பெரிய ஆசை இருக்காது, இதை செய்யணும் அப்படின்னு பெரிய எண்ணம் இருக்காது. ஆனா கூட சில காரியங்களை செஞ்சிடுவேன், சில காரியங்களை செய்யவே முடியாது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஸ்மோக்கிங் பண்றவங்கள சொல்லலாம். நான் இனி ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு நான் என்ன கண்ட்ரோல் பண்ண நினைப்பேன், கண்ட்ரோல் பண்ணுவேன், ஒரு வாரம் சக்சீடும் ஆவேன். ஆனா திரும்பவும் அந்த பழக்கம் எனக்கு வந்துடும். நான் கோபப்படக்கூடாது, ஐ ஷுட் நாட் லூஸ் மை டெம்பர் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கவனமா இருப்பேன். பட் சம்டைம்ஸ் அது தானாவே நடந்து போயிடும். என்னுடைய டெம்பர் லூஸ் பண்ணிடுவேன் ஆட்டோமேட்டிக்கா. யூ மே வாண்ட் டு வேக் அப் ஏர்லி. சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினைப்பேன், அலாரம் எல்லாம் வைப்பேன். ஆனா கடைசியில லேட் ஆயிடும், எந்திரிக்க முடியாது. ஏன்? வை? திஸ் இஸ் பிகாஸ் your deeper level of consciousness is not allowing you to do certain things. ஆள் மனம், நான் சொன்னேன் இல்லையா, அன்கான்ஷியஸ் லெவல். இந்த அன்கான்ஷியஸ் லெவல்ல பலவிதமான பதிவுகள் இருக்குது. அது நம்மள சில விஷயங்களை செய்ய விடாது, சில விஷயங்களை செய்ய வைக்கும். இந்த டீப்பர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, அது ஆட்டோமேட்டிக்காவே எனக்குள்ளார நடந்துகிட்டு இருக்கும். அந்த விஷயங்கள் எனக்கு தெரியாது, நான் அதன் வசத்துல தானாகவே இருந்துகிட்டு இருப்பேன். there is a very easy way to come out of it. வந்துடலாம். இதை கொஞ்சம் நான் என்னுடைய பிஹேவியர் மேல, என்னுடைய மைண்ட் செட் மேல எனக்கு கவனம் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நான் சீக்கிரம் வெளியே வந்துடலாம். இந்த அன்கான்ஷியஸ் மைண்ட்னு பாத்தீங்களா, அதுல நிறைய பிளாக்ஸ் இருக்குது, நிறைய விதமான தடைகள் இருக்கிறது. இந்த தடைகள் நீக்கப்படும் போது, அழிக்கப்படும் போது நான் எளிதாக இந்த ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம். சோ அதுக்கு என்ன வழி? கிளியரிங் த பிளாக்ஸ் இன் தி அன்கான்ஷியஸ் மைண்ட். இதுக்கு சில பிராக்டிசஸ் இருக்குது. நம்ம அதுல ஒரு பிராக்டிஸ நாம இப்போ பண்ணலாம். நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட், அதுல இருந்து அங்கதான் இருக்கு டீப் ரூட்டட் நெகட்டிவ் எமோஷன்ஸ் அல்லது டீப் ரூட்டட் சன்ஸ்கார்ஸ் எல்லாம் இந்த அன்கான்ஷியஸ் மைண்ட்ல தான் இருக்கு. இப்ப இந்த அன்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு முக்கியமான பிராக்டிஸ் நான் செய்ய வேண்டும், முக்கியமான பயிற்சி. அது என்ன பயிற்சின்னு சொன்னா,
the first practice of Raja Yoga meditation. First practice in Raja Yoga தியானத்துல detachment, விலகி விலகி இருப்பது. தன்னை ஒரு ஆத்மா என்று நினைத்து இந்த தேகம் தேக உணர்வுகள்ல இருந்து விலகுவது. இதுதானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தன்னை உணர்வதற்கு, செல்ஃப் ரியலைசேஷன். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க இந்த பிராக்டிஸ். யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் இந்த பாடியில இருந்து டிட்டாச் ஆகணும். ஸ்டார்ட் பிராக்டிசிங் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் தி பாடி சென்சேஷன்ஸ். சென்சேஷன்ஸ்னா உணர்வுகள். ரொம்ப சிம்பிளா இந்த பிராக்டிஸ் நம்ம பண்ணலாம். ஸ்டார்ட் வித் சம்திங் வெரி சிம்பிள். சரியா? ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு பிராக்டிஸ் நம்ம பண்ணலாம். டேக் அப் எனி சென்சேஷன் இன் யோர் பாடி. ஏதாவது ஒரு உணர்வை நாம எடுத்துக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு கையில அரிக்குது, இல்ல காலில் அரிக்குது, ஒரு இச்சி பார்ட் ஆஃப் தி பாடி, ஆர் சில சின்ன வலி இருக்கு, வயிற்றுல ஒரு சின்ன வலி இருக்குல்ல, கையில ஒரு வலி இருக்கு, கழுத்துல ஒரு வலி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா வலி இல்லாம இருக்க முடியாது. நம்ம ஏதோ ஒரு வலி இருக்கதான் செய்யும். அந்த ஏதாவது ஒரு வலியை இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கும். ஒரு சிம்பிள் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு சாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ரைட்டா? இப்ப பயிற்சி பண்றோம். எடுத்துக்கோங்க. உங்கள் கழுத்துல ஒரு வலி இருக்கலாம், ஷோல்டர்ல ஒரு பெயின் இருக்கலாம், முட்டி வலி இருக்கலாம். ஏதாவது ஒரு வலியை நீங்க இப்போ அந்த வலி மேல உங்க கவனத்தை வைங்க. Now watch that sensation as a detached observer. Detached observer என்ன? சாட்சி பார்வையாளர். நான் அந்த ஒரு உணர்வை, ஒரு ஷோல்டர் பெயின் வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு உணர்வை சாட்சி பார்வையாளராக நான் பார்க்கிறேன். நான் ஆத்மா, இரு புருவங்களுக்கு நடுவில் ஒளி புள்ளியாக இருக்கிறேன். இந்த உடலின் எந்த பகுதியில் அந்த வலியோ பிரச்சனையோ இருக்குதோ அந்த பகுதியை சாட்சியாக நான் பார்க்கிறேன். அப்படியே மனக்கண்ணுல அந்த ஆர்கன், உங்களுடைய முட்டியாக இருக்கலாம், ஷோல்டராக இருக்கலாம், மனக்கண்ணுல பாருங்க. நான் இந்த சரீரத்தின் இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறேன். டோன்ட் அனலைஸ் இட். ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அமைதியா பார்த்தா போதும். வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணுங்க. அவன் என்ன பண்றான்? இந்த ஷோல்டர், இல்ல இந்த முட்டி என்ன நடக்குது? Watch it peacefully. Tell yourself, I'm just watching this sensation. உங்களுக்குள்ளே நீங்க சொல்லுங்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். I'm just நோட் பண்றேன் இந்த உணர்வை. இப்படி நீங்க இதை சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த வலி உங்களுக்கு அதிகமாகலாம், குறையலாம், மறைந்தும் போகலாம். எது வேணாலும் நடக்கட்டும். That's okay.
ஈவன் இஃப் நத்திங் ஹேப்பன்ஸ், ஓகே, எதுவுமே நடக்கலனாலும் பரவாயில்ல. டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் இட். இந்த வழி போகணும், எனக்கு மாறணும், அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். அப்சர்வ் பண்ணுங்க போதும். டோன்ட் பி இன் அ ஹரி. அவசரப்படவும் கூடாது. நான் ஜஸ்ட் அவனை நோட் பண்றேன், அவ்வளவுதான். However, இது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி பரவாயில்ல, அவனை பார்த்துக்கிட்டே இருங்க. இது போல அந்த ஒரு சென்சேஷன் இருக்கக்கூடிய இடத்தை நான் பார்க்க 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 என் அட்டென்ஷன் அது மேல ஜஸ்ட் வாட்ச் பண்றேன், அவ்வளவுதான். பார்க்க பார்க்க the sensation will disappear. இந்த உணர்வு மறைந்து போகும். The sensation might increase for a while. அதிகமாகலாம், ஆனால் கண்டிப்பா கடைசியில் மறைந்து போகும். அப்படி அந்த உணர்வு மறையல அப்படின்னு சொன்னா, நான் சரியாக சாட்சி பார்வையாளர் என்ற நிலைக்கு செல்லவில்லை, அந்த ஸ்டேஜ் நான் தொடலன்னு அர்த்தம். இதுதான் அந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள சம்பந்தம். ஆத்மாவால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு உணர்வு இல்லவே இல்லை, இந்த உடல்ல வர முடியாது. இது அந்த டிட்டாச்டு அப்சர்வருடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். எவ்வளவுக்கு எவ்வளவு என்னால் இந்த சரீரத்தில் இருந்து விலக முடிகிறதோ, விலகி அதை பார்க்க முடிகிறதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த சரீரம் என் பேச்ச கேட்கும். Then choose another sensation in the body. இதே மாதிரி இன்னொரு சென்சேஷன், இன்னொரு உணர்வை எடுத்து அந்த உணர்வை சாட்சியா பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் கொஞ்ச நேரம். எவ்வளவு நேரம்? அது குறைவதையும் மறைவதையும் கண்கூட பார்க்கலாம். இது போல ஒரு 20 மினிட்ஸுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம் ரெகுலர்லி அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி உணர்வுகள் இதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற பவர் நமக்கு வந்துடும். The more you practice, the more it helps. Suppose there is some pain in any part of the body. ஏதாவது ஒரு இடத்தில் உங்களுக்கு வலி ஏற்படுது உடம்புல அப்படின்னு சொன்னா, பொதுவா நாம எப்படி நடந்துக்குவோம்? இதுக்கு எனக்கு கால் வலிக்குது, கால் வலிக்குது, கால் வலிக்குதுன்னு வர்ணனை செய்துகிட்டே இருப்போம். பாபா என்ன சொல்வாரு, எந்தாவது உடல்ல நோய் ஏற்பட்டதுன்னா அது வர்ணனை செய்து கொண்டே இருக்காதீர்கள், வர்ணனை செய்ய செய்ய அது வளரும் சொல்லுவோம். அப்போ அதே பாபா சொல்ற டெக்னிக் தான். சப்போஸ் இங்க உடம்புல ஏதாவது வலி ஏற்படுது அப்படின்னு சொன்னா, நாம அந்த வலி மேல நம்மளுடைய அட்டென்ஷன் போகும், கவனம் போகும். நாம என்ன கால் வலிக்குது, எப்படி அதுக்கு மசாஜ் பண்ணணுமா, இல்லை அதுக்கு மெடிசன் சாப்பிடணுமா அப்படின்ற எண்ணங்கள் எனக்கு தொடர்ந்து ஏற்படும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பயிற்சி சொல்லணும்? ஸ்டார்ட் கெட்டிங் டிட்டாச்டு. விலகி இருப்பதற்கான முயற்சியை நான் செய்ய வேண்டும்.
அப்சர்வ் வாட் இஸ் ஹேப்பனிங். இப்ப மீண்டும் நம்ம இன்னொரு பயிற்சியை நம்ம செய்யலாம். இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கலாம். உங்களுக்குள்ள ஏதாவது உடல்ல ஏதாவது பலகீனம் இருக்கலாம், வீக்னஸ், ஏதாவது கை வலியோ கால் வலியோ, டயபிட்டிஸ், சுகர் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொள்ளுங்கள். டிட்டாச் ஆகலாம். அனாத்மா இரு புருவங்களுக்கு நடுவில் ஒளியாக இருக்கிறேன். ஐ எம் அப்சர்விங். ஜஸ்ட் இப்போ நான் பார்க்குறேன். உடல்ல ஒரு பகுதியில் எந்த பகுதியிலும் சென்சேஷன் ஏற்படுது, என்ன பிரச்சனை, அதை நான் சாட்சி பார்வையாளராக வாட்ச் பண்றேன். மனக்கண்ணில் என்னுடைய சரீரத்தில் அந்த ஒரு பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் டயபிட்டிஸ், எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் அந்த பேங்க்ரியாஸ் பார்க்குறேன். எது நடந்தாலும் சரி, லெட் இட் ஹேப்பன். நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு. பேங்க்ரியாஸ், let the uncomfortable feeling remain. இருக்கட்டும். எனக்கு வலி ஏற்படுகிறதா, வலி இருக்கட்டும். டோன்ட் ரிமைண்ட் யுவர் செல்ஃப் தட் இட் ஷுட் கோ. இது இந்த வியாதி என்னை விட்டு போயிடணும், இந்த பிரச்சனை என்னை விட்டு போயிடணும், அப்படி எல்லாம் யோசிக்க வேண்டாம். அதை ஆராய்ச்சி செய்யவும் வேண்டாம். இந்த பிரச்சனை என்னை விட்டு போயிடணும்ன்ற ஆசையும் கொள்ள வேண்டாம். ஆசை கொண்டால் நிச்சயம் அது நடக்காது. அது எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் லெட் இட் பி த வே இட் இஸ். Once you stop getting involved, என்னுடைய தொடர்பை அந்த உணர்வுகளோடு நான் துண்டித்தால், ஸ்டாப் பண்ணா, அந்த பிரச்சனை என்னை விட்டு விலகும். Detach yourself from your emotions. என்னுடைய கவனத்தை கம்ப்ளீட்டா ஜஸ்ட் நான் வாட்ச் மட்டும் பண்றேன், பார்க்கிறேன். நான் ஒன்றும் பேசல, ஒன்றும் செய்யல. நீ என்ன செய்யறன்னு நான் பார்க்கல, நீ போகணும்னு நான் நினைக்கல. லெட் இட் பி. நீ வேறன்ற உணர்வோடு நான் விலகி நின்று பார்த்தாலே அந்த விஷயம் என் கண்ட்ரோல்ல வரும். இதுதான் பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஃபார்முலா. டிட்டாச் யுவர் செல்ஃப் ஃப்ரம் யுவர் எமோஷன்ஸ். Once you get a good practice of observing the sensations in your body, இதுபோல சாட்சி பார்வையாளராக தேகத்தின் உணர்வை நான் பார்க்கக்கூடிய பயிற்சியில நான் நல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னா
இதே மெத்தடு தான் நான் யூஸ் பண்றேன். என்னுடைய டீப் ரூட்டட் எமோஷன்ஸ், ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய நெகட்டிவான உணர்வுகளை கூட களைவதற்கு இதே பயிற்சியை தான் நான் மேற்கொள்ள வேண்டும். உதாரணமாக, someone scolded you in your childhood. நான் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது யாரோ என்னை ரொம்ப கடுமையாக என்னை திட்டாங்க. ரொம்ப நான் அதுல காயப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா இப்ப தற்போதைய நிலையில எனக்கு இந்த சம்பவம் முற்றிலும் மறந்து போயிருக்கும். ஈவன் இஃப் யூ ட்ரை டு ரீகால், அதை ஞாபகப்படுத்தி பார்க்கணும்னா கூட அது ஞாபகத்தில் இருக்காது, மறந்து போயிருக்கும் அந்த சம்பவம். ஆனால் அந்த வலி கான்சியஸ்னஸ்ல டார்மண்டா ஸ்டோர் ஆயிடும். செயலற்று ஆனால் ஸ்டோர் ஆகி இருக்கும், ஞாபகம் இருக்கும். ஒன்ஸ் இன் அ வைல், எப்போவாது என்ன ஆகும், இந்த ஞாபகம் சர்ஃபேஸுக்கு வரும். அந்த சம்பவம் வராது, அந்த வலி மாத்திரம் வரும். எப்போவாது ஒன்ஸ் இன் அ வைல் தானாகவே அந்த கான்சியஸ்னஸ்ல பார்த்தோம் இல்லையா, மேலோட்டமான மனம், சப்கான்சியஸ் ஆழ் மனம், அன்கான்சியஸ் மனம் இருக்கு இல்லையா, ஆழ் மனம். இந்த அன்கான்சியஸ் மனதிலிருந்து சுத்தமா ஞாபகமே இல்லாத அந்த வலிகளின் பதிவுகள் மட்டும் மேல நோக்கி வரும். அப்படி வரும்போது என்ன நடக்கும்? அப்படி வரும்போது it gives a lot of disturbance and leaves lot of negative feelings. மனசுல நிறைய டிஸ்டர்பன்ஸும் நெகட்டிவான ஃபீலிங்ஸும் மனசை ஆக்கிரமிக்கும். சப்போஸ் ஏதோ ஒரு டிவி பார்க்குறோம், இல்லை ஏதாவது ஒரு சம்பவம் பார்க்குறோம், ஒரு கிரைமான ஒரு சீனை பார்க்குறோம், ஒரு குழந்தையில அதை நான் பார்த்துருந்த போது எனக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும், ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும். அது எனக்கு இப்போ சுத்தமாக அது ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடும். ஆனால் when that scene comes to the surface, அந்த நினைவுகள் என்னையும் அறியாமல், நிறைய கனவுகள்லாம் எனக்கு இது போல வரும், என்னையும் அறியாமல் அது என்னுடைய மேல் மனதிற்கு அது டிராவல் ஆகும்போது எனக்குள்ள அந்த பயம் தானாக ஏற்படும். எதுக்காக எனக்கு இந்த பய உணர்வு ஏற்படுதுன்னு தெரியாது. ஹார்ட் வேகமா அடிக்கும், வேர்த்து கொட்டி போயிடும், டெரிபிளி ரொம்ப பயம் ஏற்படும். However, you may not know the reason behind it. எதுக்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு பயம் வருது, எதுக்காக இந்த கனவு வருது எனக்கே தெரியாது. ஆனா அவ்வளோ பயமுறுத்தும், அவ்வளோ அச்சமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எனக்கு ஏற்படும். ஸோ இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா, தீஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் தி டீப்பர் லெவல்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஆழ் மனதில் இந்த விஷயங்கள்லாம் ஸ்டோரா இருக்குது. எனக்கு சம்பவங்கள் மறந்து போயிருக்கலாம், ஆனா அந்த உணர்வுகள், எமோஷன்ஸ் மறக்காது, அது ஸ்டோர் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆக்டிவா இருக்காது, ஆனா கண்டிப்பா இருக்கும். இந்த மெமரிஸ் எல்லாம் எப்ப என்னுடைய சர்ஃபேஸ்ல வருதோ அப்ப அந்த உணர்வுகள் எனக்கு அப்படியே ஃபில் பண்ணிடும் மைண்ட. அர்த்தமே இல்லாம திடீர்னு டிப்ரெஸ்டா ஃபீல் ஆகும், லோன்லியா ஃபீல் ஆகும், காலியா ஃபீல் ஆகும். நான் ஒரு யூஸ்லெஸ், ஹோப்லெஸ், எனக்கு எதுவுமே முடியலையே என்னால, அந்த மாதிரி எல்லாம் தோணும். although you may not even know the actual cause, ஏன் எனக்கு இப்படி எல்லாம் தோணுது எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஆழ் மனதில் புதைந்து இருக்கக்கூடிய நெகட்டிவான எமோஷன்ஸை எப்படி அழிக்கலாம், how to erase these memories அப்படின்னா, சைக்கோ தெரப்பில இதுக்கு வழி இருக்கு. இந்த அப்படியே பூர்வ ஜென்மங்கள் இல்லை சின்ன வயசுல அப்படியே கொண்டு போய் மெதுவாக அதெல்லாம் பேசி வெளியே நிறைய அதுக்கு சைக்கோ தெரப்பில ப்ராக்டிசஸ் இருக்கு. ஆனா எல்லா நேரத்திலயும் அந்த ப்ராக்டிஸை நம்ம செய்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்போ அதுக்குதான் நமக்கு
At this time, the practice of remaining a detached observer helps a lot. சாட்சி பார்வையாளர் என்ற பயிற்சியை பரமாத்மா எனக்கு கொடுக்கறாங்க. இந்த பயிற்சியின் மூலம் இந்த மாதிரி உள்ள அனைத்து நெகட்டிவ் எமோஷன்ஸ், இந்த நெகட்டிவான வீணான விஷயங்கள் எல்லாத்தையும் களைய முடியும். As soon as the incident from the past comes to the surface, எப்பெல்லாம் எனக்கு இந்த மாதிரி தோணுதோ, நம்ம முன்ன எப்படி உடல்ல எனக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை நான் கூர்ந்து நான் ஜஸ்ட் வாட்ச் பண்றேன். நான் அதை பத்தின ஒரு அனாலிசிஸ் பண்ணல, அது போகணும்னு நினைக்கல, ஜஸ்ட் நான் அதை பார்க்கறேன் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். அது போல விலகி நின்று நான் பார்க்கும்போது அது தானாக ஒரு பாயிண்ட்ல மறைஞ்சு போகும். ஏன்னா அதால தாங்க முடியாது சத்தியத்தின் பார்வை, அதர்மம் தாங்காது. அதே போலதான் நெகட்டிவ் எமோஷன் கூட. அந்த as soon as எப்போ எனக்கு இந்த என் மேல் மனதில் இந்த மாதிரி மனம் இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ல ஆக்கிரமிக்கப்படுகிறதோ, உடனே நானு டிட்டாச்ட் அப்சர்வர் சாட்சி பார்வையாளராக நான் பார்க்க வேண்டும். ஐ ஹாவ் டு வாட்ச் இட். இஃப் யூ ரிமைன் டிட்டாச்ட், நான் விலகி நின்றால் அந்த ஃபோர்ஸ் குறைஞ்சு போயிடும். தென் when the incident comes to the surface, ரெண்டாவது முறை திரும்பவும் என்னை அதே போல ஆக்கிரமிக்குது அப்படிங்கும் போது திரும்பவும் இதே போல நான் பயிற்சியை நான் செய்யறேன். அப்படி செய்யும் போது இரண்டாவது முறை இன்னும் அதனுடைய தாக்கம் குறைந்து விடும். Now the challenge is, இப்ப சேலஞ்ச் என்ன? You do not know how often this might emerge. எத்தனை முறை இது சர்ஃபேஸுக்கு வரும் தெரியாது. ஏன்னா ஆழ் மனதுல எவ்வளவு ஆழத்துல அந்த நெகட்டிவ் எமோஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எத்தனை ஜென்மமா இது உட்கார்ந்துக்கிட்டு வளர்ந்து வந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்ப எத்தனை முறை வந்தாலும் சரி, இந்த பயிற்சி மட்டும் நான் ஸ்ட்ராங்கா பண்ணணும். அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது மறைந்து போகும். இதுதான் அந்த பேசிக் மெத்தட். சரி, இந்த மெத்தட் இன்னொரு விதமா கூட இதை அட்ரஸ் பண்ணலாம். யூஸ் தி லாஜிக். லாஜிக் என்ன? அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் டிட்டாச்ட் அப்சர்வர், சாட்சி பார்வையாளர் அப்படின்ற பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் பயிற்சியே, இந்த பிரைமரி பிராக்டிஸ். இதன் கூடவே லாஜிக் அப்ளை பண்ணலாம். லாஜிக் அப்ளை பண்றதுன்னு என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஃப்ரெண்டு உங்களை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஐயா, அதுன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியல, ரொம்ப வேஸ்ட், நீ எப்படி முன்னுக்கு வர போற, இப்படி ஏதோ ஒரு நெகட்டிவா பேசுறாரு. உடனே இமீடியட்லி யூ யூஸ் சம் லாஜிக். தட் என்ன லாஜிக் யூஸ் பண்ணும்? ஐ ஆம் அக்செப்டிங் திஸ். நான் ஏத்துக்கிறேன் இத. பவர் ஆஃப் அகாமடேஷன். This is my friend's perception. என்னுடைய ஃப்ரெண்டு இப்படி என்னை பத்தி புரிஞ்சுக்கிறார். இது உண்மை அல்ல. மேபி என்னோட ஃப்ரெண்டு என்ன சரியா புரிஞ்சுக்காம இருக்கலாம், அல்லது நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அவர் எதிர்பார்த்து நான் அப்படி இல்லாமல் இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். பட் அவர் சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு இத நான் விலகி நின்று அந்த சம்பவத்தை பார்த்து லாஜிக்கலா நான் அந்த ஒரு அவமானத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. இது ஒரு மெத்தட். இன்னொரு டெக்னிக் கூட இருக்கு. மூன்றாவது ஒரு டெக்னிக். There is another technique to clear the deep rooted negative emotion of your childhood. குழந்தை பருவத்தில் எனக்கு ஏற்பட்ட அந்த மனதின் வலியிலிருந்தோ இல்ல பழைய பிறவிகளின் வலியிலிருந்தோ நான் விடுதலை ஆக இன்னொன்னு வழி இருக்கு. அது என்ன? RWMA, ரிலீஸ், விட்னஸ், மெடிடேட் அண்ட் அச்சீவ் அப்படின்ற 4 யூஸ் பண்ற ஒரு டெக்னிக். ரிலீஸ்
அப்படின்னா என்ன? ரன் ஆர் ஜம்ப், ஓடுறியோ குதிக்கிறியோ. Tell yourself that let everything negative come to the surface. இது ஒரு பிராக்டிஸ். நாம இப்ப இந்த பிராக்டிஸ பண்ணலாம். ரன் ஆர் ஜம்ப், என்ன வேலை செய்துட்டு இருந்தாலும் மனதுல நான் சொல்றேன், என் ஆழ் மனதில், இதெல்லாம் ரொம்ப அமிர்த வேலை நேரமெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் டைம் டு டூ தீஸ் பிராக்டிசஸ். ஆழ் மனதுல அன்கான்ஷியஸ் மைண்டில் கூட எத்தனை விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருந்தாலும் அவை அனைத்தும் மேல வரட்டும். Let all the negatives come to the surface. மேல் மனதிற்கு வரட்டும். டிட்டாச், அப்படியே விலகி நின்று இதை இந்த ப்ராசஸ் எனக்குள்ள நடக்கிறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றேன். ஐ டோன்ட் வாண்ட் டு சப்ரஸ் எனிதிங், எதையுமே நான் அடக்கி வைக்க வேண்டாம். எல்லா குப்பைகள், எனக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லா குப்பைகளையும் நான் இப்ப கிளீன் பண்ணணும். லெட் இட் கம் டு தி சர்ஃபேஸ், வெளியில வரட்டும் வரட்டும். ஐ வாண்ட் டு கிளீன் எவ்ரிதிங். I want everything to come to the surface, வெளியில வரட்டும். இந்த மாதிரியான தொடர்ந்து நான் என்னுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் வெளியே வரட்டும் வரட்டும் சொல்ல சொல்ல சொல்ல, you might recall some unpleasant incidents in your life. வாழ்க்கையில் நடந்த விரும்பத்தகாத சம்பவங்களின் நினைவுகள் வரலாம். This will cause some discomfort in the body. சரீரத்தில், உடல்ல வலி ஏற்படலாம். பேக் பெயினா இருக்கலாம், நெக் பெயினா இருக்கலாம், தலையில சூடேறலாம். ஐயோ இது போல எனக்கு ஆயிடுச்சேன்ற ஒரு பெயின்ஃபுல் ஃபீலிங் ஏற்படலாம். கண்டிப்பா பிசிக்கல் இம்பாக்ட் வரலாம், வரும். பட் புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் ரிலீசிங், வெளியேறுது. The first step. Second step is witnessing. சாட்சியார. The second stage, just watch. ஏற்கனவே பண்ணோம் இல்லையா அந்த ப்ராக்டிஸ். எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் ஆனாலும் சரி, பாடியில் இருக்கிற சென்சேஷன் ஆனாலும் சரி, ஜஸ்ட் ஒரு சாட்சியாகி அதை நான் ஜஸ்ட் வாட்ச் பண்றேன், பார்க்குறேன். அப்படிங்கும்போது கொஞ்ச நேரத்தில் அது வெளியேறிடும். இதுதான் இயற்கை. In this second stage, just witness this uncomfortable feeling. மனம் அந்த வலியில் துடிப்பதை பார்க்கிறேன் நான், அவ்வளவுதான். As a detached observer. Become a detached observer. Have a deep conviction
But I am not in a hurry to clear it. ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்ப அர்ஜென்ட்டா இதை கிளியர் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இருக்கட்டும். Let there be, even if it does not go, பரவாயில்ல. இது இந்த வலி இந்த மனதை விட்டு போலனா கூட பரவாயில்ல. ஆனா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். The moment you become detached, it will reduce or disappear. எவ்வளவு நாம் விலகி அதை நான் பார்க்கிறேனோ அது குறைந்து போகும், மறைந்து போகும். Now if it disappears, இந்த காட்சியிலிருந்து இது மறைஞ்சு போகுதுன்னா இதனுடைய தாக்கம், the force of that event has reducedன்னு அர்த்தம். அந்த ஒரு சம்பவத்தினுடைய தாக்கம் குறைந்து விட்டது என்று பொருள். அன்னாடம் டெய்லி ஒரு 15-20 மினிட்ஸ் ஒரு மாசம் அந்த பயிற்சி பண்ணாலே பலவிதமான எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ், உணர்வுகள் மறைந்து போய்விடும். இஃப் இட் டஸ் நாட் டிஸப்பியர், அது மறைஞ்சு போகல அப்படின்னா மனசு விட்டுற வேண்டாம். Tell yourself that it is just a matter of time. டைம் தான். ஒரு சில விஷயங்களுக்கு 10 நாள் தேவைப்படும், ஒரு சில விஷயங்களுக்கு 15 நாள், ஒரு சில விஷயங்களுக்கு 30 நாள். இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். ஆனா கண்டிப்பா அது போய்விடும். அடுத்த ஸ்டெப் இஸ் மெடிடேஷன். தியானிக்கிறோம். Once it has disappeared, அந்த சம்பவம் அந்த காட்சியிலிருந்து மறைந்து போனதும் அடுத்த ஸ்டெப்பு மெடிடேஷன். தேர்ட் ஸ்டெப், ஆழ்ந்த தியானத்தில் போய்விட வேண்டும். ஆழ்ந்த தியானம் அப்படின்றது பரமாத்மா நினைவில், அப்பா இந்த வலி என்னை விட்டு போகட்டும், இந்த குறை என்னை விட்டு போகட்டும். பரமாத்மா நினைவில் ஆழ்ந்த அமைதியில் அமர்ந்து விடுகிறேன். எவ்வளவு நேரம், எவ்வளவு ஆழத்தில் இந்த தியானத்தில் நான் போக முடியுமோ போகிறேன். சப்போஸ் தேர் வாஸ் சம் ட்ரோமா, ஏதாவது ஒரு அதிர்ச்சியில் நான் இருக்கிறேன் அப்படின்னா, யாரையாவது மன்னிக்க முடியவில்லை, பரவாயில்ல. இந்த ரிலீசிங், விட்னஸிங் அண்ட் மெடிடேஷன்ல போறதே வந்து, மெடிடேஷன்ல நான் என்ன சொல்லணும், நான் வளர்ந்து நிற்கின்றேன், நான் அந்த சம்பவத்திலிருந்து வெளியேறிவிட்டேன். I am totally free from the incident.
I am light. அந்த சம்பவம் என் வாழ்க்கையில் முடிந்து விட்டது. இந்த கசப்பான உணர்வுகள், இந்த எமோஷன் முடிஞ்சு போச்சு. நான் லேசாக இருக்கிறேன். I am light. I am light. எத்தனை இந்த விஷயங்களை நான் மீண்டும் 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 சொல்கிறேனோ, 8 வாரங்கள் இந்த பயிற்சியை நான் செய்யும்போது முழுமையாக அந்த சம்பவத்திலிருந்து நான் வெளியேறலாம். இல்ல அந்த சம்பவம் ரொம்ப ஆழ்ந்த சம்பவம் இல்லை, ஒரு சாதாரண சம்பவம் தான் அப்படிங்கும்போது, எஸ், பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். மை லைஃப் இஸ் வெரி குட். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் வெல் செட்டில்டு. எனக்கு நல்ல வீடு இருக்கு. கடவுள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நல்லா செட்டில் ஆயிருக்கேன். குழந்தைகள் எல்லாம் செட்டில் ஆயிருக்கு. பாசிட்டிவ் திங்ஸ். ஐ ரிமைண்ட் யோர் செல்ஃப் ஆஃப் த பாசிட்டிவ் திங்ஸ் இன் லைஃப். என்னெல்லாம் பாசிட்டிவா இருக்கு, அந்த பாசிட்டிவான விஷயங்களை எல்லாம் என் ஞாபகத்துல நான் கொண்டு வரேன். இந்த அமைதியான மனநிலையில keep practicing this. அப்ப என்னுடைய இந்த அன்கான்ஷியஸ் மைண்டில் கூட என்ன வலிகள் இருக்கிறோ அதெல்லாம் சர்ஃபேஸுக்கு வரும், டிஸ்டர்ப் பண்ணும். பட் பை ப்ராக்டிஸிங் திஸ் டெய்லி என்ன ஆகும், இந்த கிளீன்சிங், கிளீன் ஆகிக்கிட்டே இருக்கும். மைண்டு சுத்தமாகிக்கிட்டே இருக்கும். மனசு அப்படி சுத்தமாக ஆக ஆக டீப் ரூட்டட் எமோஷன்ஸ், ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான உணர்ச்சிகள் கூட போய்விடும். இட் வில் ரியலி ஹெல்ப் இஃப் திஸ். 8 வாரம் இது போல் நான் தொடர்ந்து செய்தேன்னா 15-20 நிமிஷம் ஒரு நாளைக்கு, அது என்னுடைய ரொம்ப ஈஸியா பலவிதமான வழிகள்ல இருந்து நான் வெளியே வந்துடலாம். டோன்ட் வரி அபவுட் தி பெயின் விச் மை காஸ். டெய்லி அது என்னுடைய நினைவுகளுக்கு வரும்போது வலி ஏற்படும். பட் லெட் மீ நாட் வரி அபவுட் தட். நான் விட்னஸ் தானே பண்றேன், நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். எந்த வலியா இருந்தாலும் இட் கேன் பி ஹீல்டு. தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை, வலி என்பது எனக்குள் இருக்கவே இருக்காது. பாபா இப்படிப்பட்ட ஒரு டெக்னிக்கை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. All that requires is proper technique, right practice and patience. சரியான வழி, சரியான பயிற்சி, பொறுமை. So give yourself 8 weeks and see the results yourself. Thank you. Om Shanti. Om Shanti. Om Shanti.